ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தியன் பாலிட்டினோட ஃபஸ்ட்டு டாபிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன். இந்த ரெண்டு டாப்பிக்கில் வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் இது போல் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவிஸ்னோட வின்னர்ஸ் பார்த்துடலாங்களா? ஸோ 28 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஜான் ஜபாகுமார், 25 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஷாய் பிரியா, 23 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க லக்ஷ் குட்டி. ஸோ இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாதுங்க. நம்ம எப்பவும் சொல்கிறது தான், யாரெல்லாம் கொடுக்குற டாப்பிக்கை டெய்லி கரெக்டாக படிச்சுட்டு வந்து பெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே விஷன் 2020 அச்சீவ் பண்ணிவிடுவோம். First question, the concept of constitution was first originated in அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா USA தான். ஓகேவா? ஸோ இது கேட்கலாம். தென் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்ட்டும் கேட்கலாம். ஏன்னா அது நம்ம இந்தியா தான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா இந்தியா. அதுவே கான்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியில் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா USA. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஷின், சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மேன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளினுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் டேட் ரொம்ப முக்கியம், December 9th, 1946. ஓகேவா? தென் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான். ஓகேவா? ஸோ இவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பிரசிடென்ட்டுமே முக்கியம். தென் இதே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினுடைய வைஸ் பிரசிடென்ட்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த BN ராவோ அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய அட்வைசர். ஸோ இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து டிராஃப்டிங் கமிட்டினோட சேர்மேன் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா BR அம்பேத்கர். அதுவே அட்வைசர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா BN ராவோ அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இப்போ டிராஃப்டிங் கமிட்டி பற்றி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இந்த கொஷின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, மகாத்மா காந்தி இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மகாத்மா காந்தி மெம்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு, ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆன் December 11th, 1946 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கு அப்புறமா ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுவும் கரெக்ட் தான். அந்த டேட் கொடுத்துருக்காங்க December 11, 1946 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட், அண்டர் த கேபினெட் மிஷின்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ கேபினெட் மிஷினுடைய ப்ரொவிஷன் மூலமாக தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி த நேஷனல் ஃபிளாக் நாட் த நேஷனல் ஆந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேஷனல் ஃபிளாக் நேஷனல் ஆந்தம் ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 and 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? இது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், Group 1 2017 கேட்டிருக்காங்க. த ஐடியா தட் இந்தியன்ஸ் ஷுட் ஹாவ் ஏ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டு ஃப்ரேம் ஏ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இனிஷியேட்டட் பை. இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MN ராய் அப்படின்றவர் தான். ஸோ அவர் தான் இந்த மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஒன்று இருக்கணும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம இனிஷியேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு ஐடியாவை சொன்னவர். ஓகேவா? ஸோ இது வந்து Group 1 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், Group 1 2019 அதாவது ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. ஹூ ஹெட்டட் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளினுடைய கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அதாவது ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டிக்கு யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டினும் Group 1 எக்ஸாம் 2019 தான் கேட்டிருக்காங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி.
கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 8 பேர் இருப்பாங்க, 8 மெம்பர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதில் இல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. KM முன்ஷி, அலாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி, இவங்க எல்லாருமே மெம்பர் தான். நம்ம பார்த்தோம் இல்லையா, VT கிருஷ்ணமூர்த்தியும் HC முகர்ஜியும் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு. ஸோ அவங்களும் வந்து டிராஃப்டிங் கமிட்டினுடைய மெம்பராக இருந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் KM முன்ஷி, அலாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், இவங்களும் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. அப்போ இல்லாதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சித்தராமையா அப்படின்றவர் டிராஃப்டிங் கமிட்டினோட ஒரு மெம்பர் கிடையாது. ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள், VAO 2016 கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்தோம் இல்லையா, சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் டேரக்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தா BR அம்பேத்கர். ஓகேவா? ஸோ சின்ஹா அப்படின்றவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம். ராஜேந்திர பிரசாத் வந்து சின்ஹா இறந்ததுக்கு அப்புறமா அதே 1946 வந்து டிசம்பர் 11 வந்து பிரசிடென்ட் ஆவார் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பாருங்கள், Group 4 2016 கேட்டிருக்காங்க. இதுவும் அகைன் அப்படியே டேரக்ட் கொஷின் தான். டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மேன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ BR அம்பேத்கர் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். VAO 2016 இதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. Group 4 2016 இதே கொஷினை தான் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி டிராஃப்டிங் கமிட்டியில் 8 மெம்பர்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அது கிளியர் அண்ட் கட்டாக அந்த 8 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து ஏற்கனவே கேட்டுட்டாங்க, நாட் எ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து BR அம்பேத்கர் அவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ரிமைனிங் வந்து கோபாலசாமி, முன்ஷி, சையத் அகமது சாதுல்லா, மிக்டர், மாதவ் ராவோ, TTK கைத்தன். ஓகேவா? அகைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அம்பேத்கர், கோபாலசாமி, முன்ஷி, சையத் அகமது சாதுல்லா, மித்தர், மாதவ் ராவோ, TTK கைத்தன். ஓகேங்களா? ஸோ இவங்க 8 பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டினோட 8 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்க. தேர்ட் கொஷின், கரெக்ட் அபவுட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி பற்றி கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து எதன் மூலமாக க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷின் பிளான். இதுவுமே நம்ம ஒரு இயர் கொஷினில் பார்த்தோம். ஆனால் இயர் பார்த்தீங்கன்னா இதில் 1945ன்னு இருக்குது. க்ரியேட் பண்ணது 1946 தான் இல்லையா? நெக்ஸ்ட்டு டோட்டலாக வந்து இந்த இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் 390 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? இதுவே தவறு. 389 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? அதில் ஃபீமேல் மெம்பர்ஸ், அதாவது உமன் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 15 உமன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. 389ல் இந்த 15 உமன் மெம்பர்ஸும் இன்க்ளூடட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் எத்தனை ப்ரொவின்சஸ், ஸ்டேட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். ப்ரொவின்சஸ் பார்த்தீங்கன்னா 292, ஸ்டேட்டு 93. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர்ஸ்னோட ப்ரொவின்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இருக்கும். பலுச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இதுவும் தவறாக இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. ப்ரொவின்சஸ் பார்த்தீங்கன்னா 292, ஸ்டேட் 93, சீஃப் கமிஷனர்ஸ்னோட ப்ரொவின்சஸ் 3, பலுச்சிஸ்தான் 1 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், Group 4 2016 கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் ஆந்தம், தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் எந்த நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா January 23, 1915 கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா January 24, 1950 தான். அப்போ இது தவறாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது தெரிஞ்சிருந்தாவே சொல்லிடலாம். தென் நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தீங்கன்னா August 15, 1947, ரிப்பப்ளிக் டே January 26, 1950. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் அசாசினேஷன் ஆஃப் காந்திஜி, காந்தியடிகள் படுகொலை எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா January 30, 1948. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து Group 4 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் இன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எப்போ வந்து இந்தியா அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான டேட்டுங்க. தென் இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது, அதாவது கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அது வேறு. ஸோ அது என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950 அப்படின்றது. ஸோ இதை தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த 2 டேட்டுமே முக்கியம். அடாப்ட் பண்ண டேட் வந்து November 26, 1949. அதுவே வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைப்படுத்தப்பட்ட
எழுதப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஓகேவா. தென் ரிமைனிங் இந்த டிசம்பர் 9, 1946 தான் நம்ம பார்த்தோம் இல்லையா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜனவரி 22, 1947 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ண நாள். ஸோ நேருனுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல இருந்து தான் ப்ரியாம்பிளை எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1947 தான். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபிஃப்த் கொஸ்டின், வென் வாஸ் அன்அஃபிஷியலி செலிப்ரேட்டட் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இல்லாமல் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எந்த டே அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1930. ஓகேங்களா. ஸோ லாகூரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட மீட்டிங் நடந்திருக்கும் இந்த டேட்டில். ஸோ அந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேவாக அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ட்டு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1930. தென் வேறு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் இந்த 26 நவம்பர் 1949 அப்படின்னு ஒரு டே இருக்குது. ஓகேங்களா. 26 நவம்பர் 1949 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்த நாள் இல்லையா. ஸோ நம்ம பார்த்தோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண டேட் வந்து நவம்பர் 26, 1949 பார்த்துருக்கோம் இல்லையா. இதையும் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா 26 நவம்பர் 1949. அதுவே வந்து டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் இல்லைனா டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 26 ஜனவரி 1930. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேஸ் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. சிக்ஸ்த் கொஸ்டின், இன்கரெக்ட் அபவுட் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் பற்றி என்ன தவறாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து உருவாக்குறதுக்கு டோட்டலாக எடுத்துக்கிட்ட நாள் பார்த்திங்கன்னா 2 years 11 months and 17 days. ஓகேவா. ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு இதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 64 lakhs. இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரிஜினல் காப்பீஸை கைப்பட எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த ஃபைல் வந்து இப்போ எப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஃபீல்டு இல்லை ஹீலியம் ஃபைல்டு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு புக்கை வந்து ஹீலியமை ஃபில் பண்ணி பாதுகாத்து வச்சுருக்காங்க இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் தான். ஓகேங்களா. ஸோ இது எங்கன்னு கேட்கலாம். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒரிஜினல் காப்பீஸ் ஹீலியம் ஃபில்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனில் மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் அது கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ 395 ஆர்டிகல்ஸ் வந்து இனிஷியலாக இருந்தது. ஓகேங்களா. 395 ஆர்டிகல்ஸ் 12 பார்ட்ஸில். அப்புறம் ஷெடியூல்ஸ் பார்த்திங்கன்னா 8 ஷெடியூல்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதை பற்றி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எத்தனை பார்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து டைரக்ட் கொஷினாக Group 4 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள். த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பார்ட்ஸ் பார்த்தோம் 22 பார்ட்ஸ் பார்த்தோமா. ஸோ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 22 பார்ட்ஸே இருக்குது. அதை வச்சே நம்ம சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா 449 ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு ஷெடியூல்ஸ் பார்த்திங்கன்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி Group 4 அண்ட் VAO லெவல் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இது போல் டேரக்ட் கொஷின்ஸாக தாங்க இருக்கும். நீங்கள் Group 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 7th கொஸ்டின், இன்கரெக்ட் அபவுட் பிஆர் அம்பேத்கர். அம்பேத்கர் பற்றி தவறாக இருக்கிறத சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்களா. ஃபஸ்ட்டு அம்பேத்கரை பார்த்திங்கன்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் தான் அம்பேத்கர். ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் யாருன்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க அம்பேத்கர் அவர்களை. தென் அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யார் அப்படின்னாலும் அதுக்கு பிஆர் அம்பேத்கர் தான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா அவார்டு வந்து எப்போ பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 கிடையாதுங்க, 1990. ஓகேவா. இதுவுமே போஸ்ட்மஸ்லி, அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பாரத ரத்னா அவார்டு 1990 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 8th கொஸ்டின், ஹூ செட் டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் அவர் தான். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த பிரேம் பெஹாரி நாராயண் ரைசதா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கேலிகிராஃபர். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கைப்பட எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், பிரேம் பெஹாரி நாராயண் ரைசதா அப்படின்றவர். ஸோ இவர் வந்து இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
9th கொஷின் பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் மக்களாட்சியின் பிறப்பிடம் எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டுலே வந்து டெமோக்ரஸி அப்படின்னு கொண்டு வந்தது கிரீஸ் நாட்டில் தான். ஓகேங்களா. தென் அதே போல் இந்த டெமோக்ரஸியை பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கண்ட்ரி எது அப்படின்ட்டும் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட். அதுவே நம்ம இந்தியா, அப்புறம் யூஎஸ்ஏ, இங்கிலாந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. தென் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை தான் ரெண்டாக பிரிப்பாங்க, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான். அதுவே யூஎஸ், கனடாலாம் பார்த்திங்கன்னா பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெமோக்ரஸி பற்றின விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 10th கொஷின் விச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் அலோ உமன் டு ஓட் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான். ஸோ நியூசிலாந்தில் 1893லேயே பெண்களும் வந்து ஓட் போகிறதுக்கான உரிமையை கொடுத்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூகேல அதில் 1918 வந்து உமன்ஸ் வந்து ஓட் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 1920 வந்து உமன்ஸ் ஓட் போடுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. தென் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டுலே வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வேர்ல்டுலே இருக்குது. பிகாஸ் 79% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து டெமோக்ரஸியை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் இந்தியா தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 11th கொஷின் இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்டில் இன் எஃபெக்ட் தற்போதும் நடைமுறையில் உள்ள பழமையான அரசியல் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சான் மெரினோஸ்னோட டெமோக்ரஸி தான். ஓகேங்களா. ஸோ சான் மெரினோஸ் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா 301 AD ஏடியிலேருந்து இந்த 301 ஏடியிலேருந்து எஃபெக்டிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனும் பார்த்தீங்கன்னா இந்த சான் மெரினோஸ் டெமோக்ரஸி அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி. இந்த ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி பற்றி சொல்லலாம் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ உலகத்திலே வந்து ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட் எந்த டெமோக்ரஸின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி தான். ஸோ இது வந்து 930 ADயிலேருந்து ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் யூஎஸ் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா உலகிலேயே வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி எது அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அது யூஎஸ் டெமோக்ரஸி தான். ஓகேங்களா. ஸோ எப்போத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1789 ADயிலேருந்து. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இந்தியன் டெமோக்ரஸி பற்றி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 12th கொஷின் வென் இந்தியா கிவ் ரைட் டு ஓட் டு உமன் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது உமன்ஸ் வந்து ஓட் போட ஆரம்பிச்ச இயர். இப்போ இதில் கேட்டிருக்கிறது என்னன்னா ரைட் டு ஓட், அதாவது வாக்குரிமை அப்படின்ற ஒரு உரிமை, அதாவது ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைட்ஸ் எப்போ வந்து இந்தியாவில் கொடுக்கப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1952ல். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் எந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ரைட் டு ஓட் அப்படின்ட்டு கொண்டு வந்தது அப்படின்ட்டு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஓகேங்களா. ஸோ இந்தியா தான் வந்து 1952ல் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் 1971ல் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்து வந்து இது போல் உமன்ஸ்க்கு வந்து ரைட் டு ஓட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. தென் 2007ல் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸினோட டேன்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி எந்த இயரில் கொண்டாடப்பட்ட, அதாவது எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007ல் தான் கொண்டு வந்தாங்க யுஎன்ஓ மூலமாக. ஓகேங்களா. ஸோ யுஎன்ஓடைய ஜென்ரல் அசம்பிளி 2007ல் நடக்கப்பட்டப்போ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ட்டு 15th செப்டம்பரை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்ச நாள். ஓகேங்களா. ஸோ 15th செப்டம்பர் தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 13th கொஸ்டின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ ஆர்டிகல் 17 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ ஆர்டிகல் 15 வந்து டிஸ்கிரிமினேஷன் பற்றி தான் சொல்லும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 வந்து டைட்டில் அபாலிஷன் கொடுத்துருந்தேன்னா இதுதான் தவறு. ஸோ டைட்டில் அபாலிஷன் அப்படின்றது ஸோ பெயருக்கு முன்னாடி ஒரு பட்டப்பெயர் வைத்துக்கொள்ளுது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அபாலிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு கொண்டு வந்தது ஆர்டிகல் 18. ஸோ ஆர்டிகல் 16ல் அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஆர்டிகல் 16. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா.
14th கொஷின் இன்கரெக்ட் அபவுட் ப்ரியாம்பிள். ஸோ முகவுரை பற்றி தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை பார்த்தீங்கன்னா கீ டு கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கீ டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலும் ப்ரியாம்பிள் தான், சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலும் ப்ரியாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரியாம்பிள் வந்து நேருனுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் படி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். நேருனோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பிள் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரியாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ரஸி அப்படின்றத அதாவது ப்ரியாம்பிளோட ஸ்டார்டிங்கில் இல்லாமல் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள் கழித்து வந்து கொண்டு வந்தது தான் இந்த 3 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் தவறு. டெமோக்ரஸி அப்படின்றது ப்ரியாம்பிள் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. பட் சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தையை தான் 1976 கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த ஆக்ட் மூலமானு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால தான் இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த ப்ரியாம்பிள் முகவுரை இருக்கு இல்லையா, அதனோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. தவறானது பார்த்தீங்கன்னா இந்த 3 வேர்ட்ஸ். ஸோ இந்த 3 வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம SSI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்றது. ஸோ எந்த இயர் ஆட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1976. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 15th கொஷின் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி அப்பாயிண்டட் இன், முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. தென் இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா 1956. ஓகேவா. ஸோ இந்த இயர் படி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் 15 இயர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வந்து இங்கிலீஷையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹிந்தியையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் 1967 இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்னுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1967. ஸோ இப்போ இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து நம்ம காலவரை இன்றி வந்து பயன்படுத்தலாம் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1967 தான் இந்த விஷயத்தை இங்கிலீஷை வந்து இன்டிஃபினிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2019 அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட குரூப் 1 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. த மேண்டேட் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அண்டர் ஆர்டிகிள் 344 அரசியலமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ்கண்டவற்றுள் எது? ஃபஸ்ட்டு, the progressive use of Hindi language for official purpose of the Union. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக இந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது. ஸோ படிப்படியாக வந்து அமல்படுத்தணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் த அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் த யூனியன். இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ குறைக்கணும் அப்படின்றதும் அவங்களோட எய்மாக தான் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து ஹிந்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது. அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்ட்டு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2 எக்ஸாம் 2018 நடக்கப்பட்டதில் கேட்டிருக்காங்க. இன் விச் இயர் த பார்லிமெண்ட் எனாக்டட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து கொண்டு வந்த இயர் பார்த்திங்கன்னா 1963 அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஈவன் ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு கூட இங்கிலீஷும் ஹிந்தியும் வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். தென் அடுத்தபடியாக கொண்டு வந்தது தான் 1967 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இங்கிலீஷை வந்து இன்டெஃபினைட்டாக நம்ம வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். தென் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்கிற 1955 பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி அப்படின்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்த இயர் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இயர்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இன்கரெக்ட் அபவுட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ ஒவ்வொரு கிளாசிக்கல் லாங்குவேஜும் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரில இன்கரெக்ட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் எது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழ் இல்லைங்களா. ஸோ அது எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004
அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இயர் வந்து 2005. அதுக்கு அடுத்தபடியாக தெலுங்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2008. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கனடா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் 2013 கிடையாதுங்க. அதே 2008 இயர்லேயுமே தான் கனடாவையும் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் 2013 பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கு அடுத்து ஒடியா 2014 வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2019, அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட குரூப் 1 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டிக்ளேர்டு ஆஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ், இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் எந்த இயரில் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 17th question, in which year national emergency does not happen? தேசிய அவசர நிலை அமைக்கப்படாத ஆண்டு. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ அது ஆர்டிக்கல் 352 வந்து சொல்லும். ஸோ ஏதாவது வந்து எக்ஸ்டர்னல், அதாவது வார் இல்லை அக்ரஷன் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா, இல்லைனா இன்டர்னல், அதாவது கண்ட்ரிக்குள்ளேயே வந்து ஆர்ம்டு ரிபல்லியன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 352. எந்த இயரில் வந்து அது நடைபெறல அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1965 தான். ஸோ அப்போ ரிமைனிங் இந்த 3 வருஷம் மட்டும்தான் இந்தியாவில் இது வரைக்கும் நேஷ்னல் எமர்ஜென்சி நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த இயர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். 1962, 1971 அண்ட் 1975. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இயர்ஸில் தான் நேஷ்னல் எமர்ஜென்சி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக குரூப் 1லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 வாஸ் டிக்ளேர்டு இன் த இயர். இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3 வருஷத்தில் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு 1962, 1971 அண்ட் 1975 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3த்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1962 தான் இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1962. ஓகேவா? இது 2017 நடக்கப்பட்ட குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 18th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய எய்ம் மாதிரி கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ ஆர்டிகல் 352னா அது என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 356 பார்த்தா ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி. தென் இப்போ இந்த எமர்ஜென்சிலாம் இருக்கு இல்லையா, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இதெல்லாம் யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கொஷின்ஸ் வரலாம். யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 368னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் தவறாக இருக்குது, ஆர்டிகல் 360. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனியன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட சேலரி எல்லாம் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு உரிமைகள் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்கிறது தான் ஆர்டிகல் 360. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் 368 அப்போ என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனில் எப்படியெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பார்லிமெண்ட்னுடைய பவரை பற்றியும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 368. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 20th பார்ட்டில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பொறுத்தவரை இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னா எப்போ வரைக்கும் வந்து எலெக்ஷன்ஸை வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 years வரைக்கும் வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷனை ஹோல்டு பண்ணி வைக்கிற உரிமைகள் இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாமா? ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் வந்து பஞ்சாபில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1951 தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆர்டிக்கல் வச்சு இன்கரெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 360 வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 360 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித், இந்திய அரசியல் அமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஆர்டிக்கல் 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம். தென் ரிமைனிங் வந்து ஆர்டிக்கல் 352, 356 பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்க, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் empowers the president to make proclamation of emergency if he feels the security of India is threatened by war, external aggression or armed rebellion? இந்தியாவில் பாதுகாப்பிற்கு போர்,
வெளிநாட்டு படை எடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்ட விதி அவசர நிலை பிரகடனத்து அதிகாரம் வழங்குகிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆர்டிக்கிள் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சியை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ஆர்டிக்கிள் 356 பார்த்திங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th question, Article 368 provides which ways of amendment. ஸோ Article 368 ஃபஸ்ட்டு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் எத்தனை வழிகளில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது தான் Article 368 சரிங்களா. ஸோ அப்போ 3 வேஸ் இருக்குது ஓகேங்களா. Article 368ல் மொத்தம் 3 வே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக அமெண்ட் பண்ணலாம். தென் தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half of the state legislator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வழிமுறைகள் தான் ஓகேவா. ஸோ இதை பற்றி சொல்கிறது என்ன ஆர்டிக்கல் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 368 ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 20th கொஸ்டின், who heads national commission to review working of constitution in 2000. அரசியல் அமைப்பு செயல்பாட்டு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் யார் தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ யார் தலைமையில்னு பார்த்தீங்கன்னா MN வெங்கடாச்சாரியா அப்படின்றவரோட தலைமையில் தான் ஓகேவா. ஸோ நேஷனல் கமிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ரிவ்யூ கொடுக்கறதுக்காக இயற்றப்பட்டது தான் இந்த நேஷனல் கமிஷன் ஓகேவா. ஸோ அப்போ அதனோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சாரியா அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட்டு 2007 பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க, 3 மெம்பர் கமிஷன். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெவல்ஸ்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்களுக்குள்ள இருக்க இன்டர் ரிலேஷன்ஸை வந்து அதாவது கவர்மெண்ட்னோட லெவல்ஸை பற்றியும் ரெக்கமெண்டேஷன்ஸ் தென் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த 3 மெம்பர் கமிஷன். ஸோ அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2007 ஓகேவா. ஸோ அதனோட ஹெட்டு தான் இந்த MM புன்ச்சி அப்படின்றவர் ஓகேவா. ஸோ இந்த 2 ஹெட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 21st கொஸ்டின், சோவரைனிட்டி வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் விச் லாங்குவேஜ். இறையாண்மை என்பது எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து தான் எடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ லாட்டினில் எந்த வேர்ட், அந்த வேர்டினோட நேம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரானஸ் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் சோவரைனிட்டி அப்படின்றத எடுத்தாங்க சரிங்களா. ஸோ இந்த சூப்பரானஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேராமவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தையும் லாட்டின் வேர்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அது எந்த வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர் அப்படின்னு சொல்லுவாங்க, LIBER அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் ரீஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் க்ரீக் வேர்டு ஒன்று இருக்குது, டெமோக்ரஸி இருக்கு இல்லையா. ஸோ டெமோக்ரஸியை க்ரீக் வேர்டில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2ஆக பிரிப்பாங்க, டீமோஸ் கிராட்டோஸ் அப்படின்ற 2 வார்த்தையிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க, 2 க்ரீக் வேர்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ டீமோஸ் அப்படின்னா பீப்புள்னு அர்த்தம், கிராட்டோஸ் அப்படின்னா ரூல்னு அர்த்தம். அப்போ ரூல் ஆஃப் தி பீப்புள் அப்படின்றது தான் டெமோக்ரஸிக்கு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வேர்டு இருக்குன்னா அது எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Group 2A 2017 கேட்டிருக்காங்க. The ideals of liberty, equality and fraternity enshrined in the preamble of the Constitution of India were adopted under inspiration from the சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்படமைக்கு தூண்டுதலாக இருந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த ரெவல்யூஷனில் வந்து ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட கொள்கையாக இருந்துச்சு. ஸோ இதை தான் இப்போ நம்ம ப்ரியாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது என்னென்ன வேர்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க, லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா. ஸோ இதை வந்து Group 2A 2017 கேட்டிருக்காங்க. 22nd கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன் சோவரைனிட்டி. ஆப்ஷன் ஏ, கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த கேஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950 தான் நடந்தது. ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் மதன் கோபால். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1954 நடந்துச்சு. தென் சிந்தட்டிக் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 1990 நடந்துச்சு. தென் அதுக்கு அடுத்தபடியாக இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1970 இல்லைங்க 1990 நடந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இது எதற்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவரைனிட்டிக்காக தான் நடந்தது ஓகேவா. ஸோ சோவரைனிட்டிக்காக ஒவ்வொரு மீனிங் சொல்லியிருப்பாங்க இந்த 4த்துலேயும் சரிங்களா. ஸோ இது வந்து என்ன கேஸு, எந்த இயர் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்றத மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
23rd question, choose the incorrect. Option A, fraternity. ஸோ fraternity அப்படின்னா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாரும் வந்து ஒரே குடும்பத்தினர் போல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இது கரெக்ட். நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக், பீப்புள் ஹாவ் சுப்ரீம் ரைட் டு மேக் டெசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னென்னா குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசுக்கு உண்டான தலைவரை வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், அது வந்து வம்சாவழி வழியாக அவங்க வரக்கூடாது, வாரிசு உரிமையோடு வரக்கூடாது, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் அரசனோட தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா ரிப்பப்ளிக் இல்லைங்களா. ஸோ அப்போ பீப்புள் ஹாவ் சுப்ரீம் ரைட் டு மேக் டெசிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியுறவு தொடர்புகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ வெளிநாடுகளில் வந்து நம்ம இந்தியாவுக்கு எந்த ரூலும் அவங்க வந்து முடிவு எடுக்கக்கூடாது, இந்திய மக்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சோவரைனிட்டி, இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூலர், ஃப்ரீடம் டு ஃபாலோ எனி ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவோம். மதச்சார்பின்மை, யாரும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்றது சொல்கிறது தான் செக்யூலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், சமதர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் வந்து தனக்கு தேவையான வளங்களை அவங்களே உருவாக்கி அவங்களே வந்து அதை சமமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சோஷியலிஸ்ட். ஓகேவா. சமமான பகிர்வு இருக்கிறது தான் சமதர்மம், அதாவது சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. தென் இதை தாண்டி வேறு என்னெல்லாம் ப்ரியாம்பிளில் முக்கியமான வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம், மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்களாட்சி அப்படின்றது தான் டெமோக்ராட்டிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் லிபர்ட்டி, சுதந்திரம் இருக்கணும். ஸோ ஒருத்தவங்க வந்து சிந்திக்கவும் அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தவும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுதந்திரம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி, ஜாதி மதம் பாலின அடிப்படையில் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம், இது எல்லாமே நீதி பற்றி சொல்கிறது ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போங்க. 53rd question, the sequence in which the given terms are mentioned in the preamble to the Constitution of India is. அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை. ஸோ ப்ரியாம்பிளில் எந்த ஃபார்மேட்டில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸ்னோட மீனிங் தான் பார்த்தோம், பட் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கல இல்லைங்களா. ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோவெரைன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி. ஓகேவா. ஸோ இது வந்து ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாம், அதாவது குரூப் 1 2019 தான் கேட்டிருக்காங்க. 24th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 இருந்துங்க, 18 கிடையாது, ஆர்டிக்கல் 19 ஆர்டிக்கல் 22 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி, இது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 14 to 18. ஓகேவா. அப்போ இதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பற்றி ஆர்டிக்கல் 29 to 30 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23 24 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஆர்டிக்கல் 25 ஆர்டிக்கல் 28 வரைக்கும் ஒன்று இருக்குங்க. ஸோ அது இல்லை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸுமே இந்த 5 ரைட்ஸுமே ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா ஆர்டிகல் 19 to 22, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா 14 to 18, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 29 to 30, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா 23 to 24, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னா ஆர்டிகல் 25 to 28. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், அப்படியே நம்ம பார்த்ததனோட சிமிலர் தான். ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், இது ரெண்டுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 32. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், இது இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 25 28 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆன்சர் வந்து 2, 3, 4, 1 வரும். ஓகேவா. ஸோ இது வந்து குரூப் 4 எக்ஸாம் 2019 லாஸ்ட்டாக நடக்கப்பட்ட குரூப் 4 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. 25th question, ஃபர்ஸ்ட் சிட்டி டு இன்ட்ரடியூஸ் டெமோக்ரஸி. எந்த நகரத்தில் முதலில் மக்களாட்சி நிறுவியது. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அந்த கண்ட்ரி நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம அந்த சிட்டியை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஏத்தன்ஸ் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத சொல்லிடலாம். பட் அந்த ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்டில் லீவ் பண்ணணும், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி டு இன்ட்ரடியூஸ் டெமோக்ரஸி அப்படின்னா ஏத்தன்ஸ் தான்.
தான். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 26th கொஸ்டின், ஹூ செட் டெமோக்ரஸி இஸ் த ரோட் டு சோஷியலிசம்? மக்களாட்சியே சமதர்மத்திற்கான பாதை ஆகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. கார்ல் மார்க்ஸ் அப்படின்றவர் தான் ரோட் டு சோஷியலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவே இந்த ஜிடி ஓஹட் கோல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி இஸ் எ லிவிங் ரியாலிட்டி இன் எவரி ஸ்பியர் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது மக்களாட்சி என்பது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் தளத்தில் வாழும் ஓர் நிதர்சனம், மெய்மையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜிடிஹெச் கோல் அப்படின்றவர் சொன்னது. நெக்ஸ்ட் காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, எளியோருக்கும் வலியோருக்கும் சம வாய்ப்பு வழங்குதல் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும், அது மட்டும் இல்லாமல் இது வன்முறையற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னவர் தான் காந்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களால் ஆன அரசாங்க முறை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம், அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 27th கொஸ்டின், இண்டிஜினஸ் பீப்புள் டே உள்நாட்டு மக்களுக்கான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9th தான். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 9th தான் வந்து யூஎன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, யுனைடெட் நேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 2007 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்னா ஆகஸ்ட் 9th, இண்டிஜினஸ் பீப்புள் டே. தென் இந்த 2020க்கான தீம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த இண்டிஜினஸ் டேக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்றதா தீம். ஓகேவா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டே பார்க்குறீங்கன்னா அதனோட தீமும் ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்றதா இந்த இயர்னுடைய இண்டிஜினஸ் பீப்புள் டேக்கான தீம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 28th கொஸ்டின், ஃப்ரம் வென் ஓட்ஸ் ஆர் ரெக்கார்டட் த்ரூ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்? முதல் வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. ஓகேவா? 2004 இருந்தால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்ற ஒன்று தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தென் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ எலெக்ஷன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1951. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் 1989 பார்த்தீங்கன்னா 18 ஏஜுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தது தான் 1989. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஓட்டிங் ரிலேட்டடாக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? How many political parties participated in the 1951 ஃபஸ்ட்டு இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன்? ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 1951 நடந்தது இல்லையா? ஸோ அதில் எத்தனை பார்ட்டிஸ் வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரீசெண்டாக 2019 நடக்கப்பட்ட குரூப் 4 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. 29th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுமே கொடுத்துட்டு அதுக்கு நியராக அதுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான், எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட்டு 72nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இது தவறு. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் லோக்கல் பாடிஸ் அதாவது பஞ்சாயத்ஸ் பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. 72nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. திரிபுராக்கான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய ரிசர்வேஷன் பற்றி சொல்கிறது தான் 72nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் பஞ்சாயத்ஸ்க்கு உண்டான ரிசர்வேஷன்ஸ், அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷனில் எஸ்சி எஸ்டி உமன்ஸுக்கெலாம் வந்து ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதே போலவே 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது. முனிசிபாலிட்டிஸில் எஸ்சி எஸ்டி அண்ட் உமன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரியாம்பிள் வந்து கீ டு தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப்போ இதில் ராங்காக இருக்கிறது 72nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 30th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஜஸ்டிஸ் தியரி. ஸோ ஜஸ்டிஸ் தியரி பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இருக்குங்க. ஸோ அது வந்து எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 4மே பார்த்திங்கன்னா ஜான் ரால்ஸ் அப்படின்றவர் எழுதுனது தான். ஓகேங்களா? ஸோ இந்த நேம் ரொம்ப முக்கியம். ஜான் ரால்ஸ் எழுதுனா ஜஸ்டிஸ் தியரி தான். ஸோ இந்த ஜஸ்டிஸ் தியரி எந்த இயரில் அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1971. நெக்ஸ்ட்டு டை இடே டெஸ் பொலிட்டிஷியன் லிபரலிஸ்மஸ் அப்படின்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1993 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அரசியல் தாராளவியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ்
நேர்மையான நீதி, இது 1985. நெக்ஸ்ட் லா ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா 1995 கிடையாதுங்க, 1993. சரிங்களா? ஸோ மக்களின் சட்டம் பார்த்தீங்கன்னா 1993 வெளியிட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரால்ஸ் அப்படின்றவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 31st கொஸ்டின், காக்கா கலேக்கர் கமிஷன் இந்த இயர். ஸோ இந்த காக்கா கலேக்கர் ஆணையம் வந்து எப்போ வந்து செட்டப் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1953 தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பேக்வேர்டு கேஸ்ட்டுக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்த கமிஷன் எது அப்படின்ட்டு கேட்டாங்கனாலும் அது காக்கா கலேக்கர் அப்படின்றது தான். தென் இந்த டேட் ரொம்ப முக்கியம். எந்த டேட்டில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th January 1953. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இந்த கமிஷனோட சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு தான். ஓகேவா? ஸோ நேரு தான் இதனோட சேர்மேன். நெக்ஸ்ட்டு இந்த 1978 பார்த்தீங்கன்னா மண்டால் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்காக கொண்டு வந்தது தான். இதனோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SS கில் அப்படின்றவர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இது எந்த டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20th December 1978. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 52% வந்து ரிசர்வேஷன் இருக்கணும்ட்டும், தென் 27%, அதாவது டோட்டல் ரிசர்வேஷனில் 27% வந்து பிசிக்காக ஒதுக்கி இருக்கணும், அதில் 52% ஆஃப் த பிசி பீப்புள்ஸ் வந்து கவராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் இது ஆனால் இதை வந்து 10 வருஷத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 விபி சிங் அப்படின்றவர் அவர் வந்து இருக்கும்போது தான். ஸோ விபி சிங்கோட காலத்தில் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 13th August 1990 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். தென் இந்த கமிஷன் பேர் பார்த்திங்கன்னா மந்தால் கமிஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்டை அவங்க எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1980 டிசம்பர்லேயே வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஜைல் சிங் அப்படின்றவரோட தலைமையில் இருக்கும்போது. ஸோ அவர் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 10 years கழித்து 1990 தான் இதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த காக்கா கலேக்கர் கமிஷனும் முக்கியம், மந்தால் கமிஷனும் முக்கியம். ஸோ அதனால தான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் ரொம்ப முக்கியங்க, 1921. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆர்டர், அதாவது முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷனாக, அதாவது மதசார்பற்று இல்லாமல் எல்லா மதத்தவர்களும் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஃபஸ்ட்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆர்டர். ஓகேவா? ஸோ இது கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா 1921. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியினோட ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா தான் லோயர் கேஸ்ட் குரூப்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுல்லஸ்ட் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அவங்களோட வாழ்வாதாரம், தென் அவங்களுக்குன்னு இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிஜினிட்டி எதுவும் குறையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து இந்த 1921 கொண்டு வரப்பட்ட அந்த ஆர்டர் மூலமாக தான் பிறப்பிச்சதா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 33rd கொஸ்டின், ஹூ ரிட்டன் அண்ட் பப்ளிஷ் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. ஸோ பிராமணர் அல்லாத அறிக்கை யார் எழுதி வெளியிட்டார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தியாகராயர் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஸோ இதை வந்து அவர் எப்போ வெளியிட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா December 1916. ஓகேவா? தென் இதற்கு அப்புறமா இந்த தியாகராயர், TM நாயர், நடேசன் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்குனாங்க 1916. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இல்லாதவர்களுக்கு எல்லா வெல்ஃபேரும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான். இதுதான் தழுவி நாளடைவில் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியாக மாறுச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த 1913 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கார்டோ அப்படின்றவர் வந்து ராயல் கமிஷனோட ஹெட்டாக இருந்தார். ஸோ அவரோட பீரியட்லேயே இந்த நான் பிராமின்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வச்சாங்க. அது எதுவுமே வந்து நடைமுறைக்கு வரல அப்படின்றதுக்கு பட்சமாக தான் 1916 இது போல் நான் பிராமின் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 34th கொஸ்டின், ஹூ ஃபைல்ட் எ சூட் இன் ஹைகோர்ட் டு டினையல் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ். மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு யார் தொடர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பகராஜன் அப்படின்றவர் தான். சரிங்களா?
ஸோ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெடிக்கல் சீட் வந்து அவருக்கு கிடைக்கல, அதாவது ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக தமிழ்நாடுல நடக்கலை அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கேஸ். ஓகேவா? ஸோ இதன் மூலமாக தான் பெரியாரும் வந்து அமெண்ட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் இந்தியாவில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அது எந்த ஆர்டிக்கலில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 15 and 16. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தவர் நேரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 35th கொஷின் கரெக்ட் அபவுட் ரிசர்வேஷன்ஸ். ஸோ ரிசர்வேஷன்ஸ் பற்றி கரெக்டாக இருக்கிறது கேட்டிருந்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடந்ததுன்னு சொன்னோமா, அதுக்கு அடுத்தபடியாக ரிசர்வேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னா 1951 பிசிக்கு 25%, லோயர் கேஸ்ட்டுக்கு 16% ஒதுக்கி வச்சாங்க. ஓகேவா? அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக 1971 பார்த்தீங்கன்னா பிசிக்கு 31% சொல்லியிருப்பார். ஸோ இது யார் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியடில் தான். கருணாநிதி வந்து சிஎம்மாக இருக்கும்பொழுது அவர் வந்து சட்டநந்தா அப்படின்றவர் மூலமாக ஒரு கமிஷன் கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ சடநந்தர் அப்படின்ற ஒரு சேர்மேனாக இருக்கக்கூடிய கமிஷன் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது தான் பிசி வந்து 31%, எஸ்சி எஸ்டி வந்து 18% அப்படின்றது. ஓகேவா? அப்போது இது பிசி தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1988 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது தவறுங்க. 1989 தான் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 30%, எம்பிசி 20%, எஸ்சி 18% அண்ட் எஸ்டி 1% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கு இல்லையா? ஸோ இதை கொண்டு வந்த இயர் பார்த்தீங்கன்னா 1989. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 50%, எஸ்சி எஸ்டிக்கு 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ பிசி வந்து 50% தான், பட் எஸ்சி எஸ்டிக்கு 18% கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1979 தான். ஸோ ஒவ்வொரு இயர்லேயும் என்னென்ன பர்சன்டேஜுக்கு ரிசர்வேஷன் எந்த கேஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 25 வந்து என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்டிகல் 25 பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலிஜியன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஸ்டின் பாருங்கள், சேர்மேன் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் வாஸ். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா கலேக்கர் தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இது ரிலேட்டடாக குரூப் 1 எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கமிஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கமிஷன் என்னமோ அதை பார்த்துக்கோங்க. தென் அதனோட சேர்மேன் யார் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், லேப் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் ப்ரொவைட் 33% ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் இன் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கும் சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 73rd and 74th அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா 73rd அமெண்ட்மெண்ட்னா என்ன, 74th அமெண்ட்மெண்ட்னா என்னன்ட்டு. ஸோ இது ரிலேட்டடாக லேப் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அதே லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2018 கேட்கப்பட்ட கொஸ்டின் தாங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் சைன்டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ டோட்டலாக 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், லிபர்ட்டி பற்றி கேட்டிருக்காங்க. லிபர்ட்டி மீன்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரீஸ்ட்ரெயின்ஸ். ப்ரொஃபஸர் சீலி சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம லிபர்ட்டிக்கான மீனிங்கே பார்த்தோம் இல்லையா, ஆப்சன்ஸ் ஆஃப் ரீஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இதை சொன்னவர் வந்து ப்ரொஃபஸர் சீலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, லிபர்ட்டி இஸ் த ஈகர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இன் விச் மென் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி தேர் பெஸ்ட் செல்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? ஸோ இது வந்து விஏஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டும் பார்த்துட்டோம். வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து இருக்குது அப்படின்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு படித்தாலே போதுங்க. இந்த 2 டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்தால் வரும். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.